ஈரோட்டில் விஜய் லோக்கல் ஹிஸ்டரியை பத்தி பேசினாரு. அது சுத்தமா அவருக்கு செட்டே ஆகல. சீமான் தாக்கப்பட்டார். களத்துல இருக்கிறவங்க பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன். மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கும் அவங்க கூட போட்டி போடுறதுக்கும் எனக்கு அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நேரடியாவே சீமானை தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கே நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆனாலும் எதிர்கட்சிக்காரன் மட்டும் தான் எனக்கு கேள்வி கேட்கணும், மக்கள் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் அவங்களோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அவர் பேசியிருந்தாரு. ஆனா அது ஏன் பேசியிருந்தாருன்னா டிஎம்கேவை தாக்குறதுக்காக மட்டும்தான். இதை ஒரு ஸ்டார்டிங் பண்ணி எடுத்திருக்காரு. உங்க ஆட்சியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதை ஏன் நீங்க தட்டி கேட்கல, இதை ஏன் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு டிஎம்கேவை தாக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகளையுமே அவர் முன் வச்சுறது. நிலையான வாக்குறுதி அப்படிங்கிறது டிவிக்கு கிட்ட எப்பவுமே இருந்தது இல்லை. அவர் எந்த கூட்டத்திலையும் அதை பத்தி அவர் தெளிவா சொன்னதும் கிடையாது. ஈரோடு மாநாட்டுல ஃபுல்லாவே அவர் பண்ணது டிஎம்கேவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணதுதான். இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா 80% இவரு டிஎம்கேவை எதிர்த்து மட்டும்தான் பேசியிருக்காரு தவிர நமக்கு தேவையான மாதிரி எதுவுமே பேசல. எல்லா அரசியல்வாதி பண்றதுதான் நீங்களும் பண்றீங்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இதுக்கு முன்னாடி போட்ட மாநாட்டை கம்பேர் பண்ணும்போது ஈரோடு மாநாட்டுல இவர் பேசின விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இது எல்லாமே இன்னொருத்தர் எழுதி கொடுத்து பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அப்பப்போ விஜய் ஸ்டக் ஆகுறது, அவர் ஸ்டக் ஆகும் போது பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல மாத்துறது, கூட்டத்தை கட்டுறது, அப்புறம் விஜய் கட்டுறது, அப்ப எடிட்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எடிட்டிங்ல மாத்துறது, பாதியிலே பேப்பர் பறந்து போயிடான்னு தெரியல, ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படியே அதை நிப்பாட்டிட்டு டக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் நடந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா தீய சக்தி நல்ல சக்தி கோல்கேட் வேத சக்தி அப்படின்லாம் பேசியிருக்காரு. அல்லேலுயா மட்டும்தான் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஜப கூட்டம் மாதிரியே இருந்திருக்கும். கட்சி கூட்டத்துல தன்னோட தொண்டர்கள்கிட்ட எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ அங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து ஆவேசமா பேசியிருக்காரு, இல்ல நடிச்சிருக்காரு. இத பார்க்கும் போது எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வருது. இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களாடா? இந்த நடிப்புக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களா? ஸ்கிரிப்ட் படி தன்னோட ஆக்டிங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நடிகர் விஜய்.